2024 ஆண்டு நிறைவு பெற இன்னும் சில நாட்களே மீதமுள்ள நிலையில் தமிழகத்தில் நடப்பாண்டில் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை பெய்தது என்பதை தற்போது பார்க்கலாம். தமிழகத்திற்கு குடிநீர் ஆதாரமாகவும் நிலத்தடி நீர்மட்டம் பெருகவும் அதிக மழையை தருவது வடகிழக்கு பருவமழைதான். அந்த வகையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு முன்னதாகவே தொடங்கிய நிலையில் தற்போது வரை சராசரியாக இயல்பை காட்டிலும் 34% வரை கூடுதல் மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரையிலான காலகட்டம் பரவலாக வடகிழக்கு பருவமழையாக கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் நிலையில் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நிறைவான மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. குறிப்பாக நடப்பாண்டில் உள் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு கிடைத்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் இயல்பான 25 சென்டிமீட்டர் மழைக்கு பதிலாக 48.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பை காட்டிலும் 88% வரை அதிகமாகும். அதே சமயம் மாநிலத்தில் குறைந்தபட்சமாக தூத்துக்குடியில் இயல்பான 42 சென்டிமீட்டர் காட்டிலும் 5% குறைந்து 40 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயல்பான 27 சென்டிமீட்டருக்கு பதிலாக 49.6 சென்டிமீட்டர் வரை மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. இது இயல்பை காட்டிலும் 81% அதிகமாக உள்ளது. இதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் இயல்பான 50 சென்டிமீட்டரை காட்டிலும் 85 சென்டிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு கிடைத்துள்ளது. இது இயல்பை காட்டிலும் 69 சென்டிமீட்டர் அதிகமாகும். இதேபோல் தலைநகர் சென்னையை பொறுத்தமட்டில் இயல்பான 77 சென்டிமீட்டருக்கு பதிலாக 102 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது இயல்பை காட்டிலும் 33% அதிகமாக உள்ளது. இதை தவிர நெல்லையில் 66%, சேலத்தில் 61%, தருமபுரி 60%, கோவையில் 52%, திருவண்ணாமலை 50% என இயல்பை காட்டிலும் பல்வேறு மாவட்டங்களில் 50%த்திற்கும் மேல் மழைப்பொழிவு கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகள் மாவட்டங்களான திருவள்ளூர் மாவட்டத்தில் 33%, காஞ்சிபுரத்தில் 7% மற்றும் செங்கல்பட்டில் 2% என பரவலாக மழை இயல்பை காட்டிலும் அதிகம் பெய்துள்ளது. அத்துடன் நீலகிரி உள்ளிட்ட 1-2 மாவட்டங்களில் மட்டும் இயல்பை காட்டிலும் குறைவான மழைப்பொழிவு கண்டறியப்பட்டுள்ளது. இதனிடையே 2024ஆம் ஆண்டு முடிவடைய இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் வரும் நாட்களில் தமிழகத்தில் பெருமழைக்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இயல்பான 42 சென்டிமீட்டர் மழைக்கு பதிலாக 57 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது வழக்கத்தை காட்டிலும் 34% கூடுதலாகும். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.